ஏய் என்னடா லேட்டு? ஊரை சுத்திட்டு வர்றியா? ஊரை சுத்திட்டு வரேனா? கோயில் பக்கம் நம்ம கடை இருக்குல்ல, வசூலுக்கு போயிட்டு வரேன். கொடுத்தானா? எங்க வியாபாரம் கம்மியா, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டான். எவ்வளோடா தரணவன்? 30 ரூபா. 30 ரூபாயா? 30 ரூபா கூட வியாபாரம் இல்லாம என்னடா கடை நடத்துறான்? டேய் இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்காம இனிமே சோடா போடாத என்ன? அப்புறம் சோடாவே வேணாம்னு சொல்லிடுவான். ஓஹோ, சோடா வேற வேணாம்னு சொல்லிடுவானோ? அவன் கிடக்கிறான் அர்த்தம் பிடிச்சவ, அவனுக்கு இனிமே சோடா போடாத விட்டுரு. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நம்ம சரோஜாமாவை கோயில்ல பார்த்தேன்னு. சரி. ஒரு பையன் அவங்க கிட்ட வந்து பேசினா, இவங்க அவங்கிட்ட ஒரு காகிதம் கொடுத்தாங்க. என்னடா சொல்ற? அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்கண்ணே. என்னடா சந்தேகம்? சொல்லு, சும்மா சொல்லு. இந்த லவ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும். யாருக்கிட்டையும் பேசுனேன் தொலைச்சிருவேன். என்னன்னு பார்த்தறேன். பையனுக்கு படிப்பு அதிகம் இல்லை சார். பார்க்கறதுக்கு ஓஹோன்னு இல்லைனாலும் கலையா இருப்பான். ஆனால் நல்ல உழைப்பாளி. கடைக்கு சிவசாமி தான் ஓனரை தவிர மாணிக்கம் தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஒன்று சொல்கிறேன் சார், இவன் பின்னாடி சொந்த காலில் நிற்பான். ஓஹோன்னு வருவான். நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் பையனோட குணம் தாங்க முக்கியம். எனக்கு பிறந்திருக்கிற 5 பொண்ணுங்க ஆண் வாரிசு கிடையாது. அதனால எனக்கு வரப்போற மருமகன் ஒரு மகனா இருந்து நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கணும். மாணிக்கம் ரொம்ப பொறுப்பான பையன் சார். நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு ஏத்தவன். சந்தோஷம். எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கு. எடுத்துங்க, மோர் எடுத்துங்க. ஆமா, சீர்தனத்தை வரலாம் எப்படி? அத என்ன மாமா, பாத்து வரக்கூடாதா? நான் பார்த்து வர்றது இருக்கட்டும், நீ இந்த தாமலையை பார்க்க மாட்டே. அதுதான் முக்கியம். என்ன சொல்றியா? நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? யார் அவன்? நீங்க சொல்றத தெளிவா சொல்லாம ஏன் இப்படி கத்துறிய? கத்துறேனா? நான் கத்துறேனா? அம்மா கத்துறேன். மானம் போகுது நீ பண்ண காரியத்தினால. ஐயோ கடவுளே, நீங்க பேசுறது புரியாம நான் என்னன்னு பதில் சொல்றது? என்ன விஷயம் சொல்லுங்க. நீ கோவில்ல ஒருத்தர் லெட்டர் கொடுத்தியே, அதுதான் விஷயம். என்ன லெட்டர்? லவ் லெட்டர். கட்டிக்க நான் ஒருத்தர் கல்லு மாறு இருக்கையில இன்னொருத்தர் சவகாசம் தேவைப்படுதா? ஐயோ, இதான் விஷயமா? நீங்க கத்துற அளவுக்கு ஒண்ணும் பெருசா விஷயம்லாம் இல்ல. நீங்க உள்ள வாங்க பேசலாம். இந்த கதையில இங்கே வேணாம். யார் அவன்? சொல்லு சொல்லு. ஏய் போஷ், ஏண்டா கத்துற? பொறுமையா இரு. எப்படி மாமா பொறுமையா இருக்க முடியும்? கோயில்ல ஒருத்தர் லெட்டர் கொடுத்திருக்கான். என்னம்மா இதெல்லாம்? அப்பா, நான் திருவிளக்கு பூஜைக்கு போனப்போ ஒரு பையன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டான். நான் கோயிலுக்கு போனப்போ அந்த லெட்டர் அவன்கிட்டயே கொடுத்துட்டு உனக்கு வேற வேலை இருந்தா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதான்ப்பா நடந்தது. நான் அவனோட லெட்டர் அவன்கிட்டயே திருப்பி கொடுத்தத மாமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி குதிக்கிறாங்க. இவ்வளவுதானா? ஏன்பா இதுக்கா இப்படி ஒரு அகல பண்ண? கொஞ்சம் பொறுமையா இருந்துக்க கூடாது? நான் என்ன பண்றது? 4 பேர் இருக்க கோயில்ல ஒரு வயசு பொண்ணு ஒருத்தர் லெட்டர் கொடுத்தா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? சொல்லுங்க. அதுக்காக எப்படியா தம்பி? நாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அப்போ கல்யாண காரியம். வந்த தம்பி சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அனுசரிச்சு பேசியிருக்கலாம். இல்ல அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். இப்படியா பொறுப்பு இல்லாம கூச்சல் போடுவாங்க? இது உங்க குடும்பம் தானே? ஏன்டா இப்படி ஒரு அவசரக்காரனா இருக்க நீ? நல்ல வேலை சார், நான் உங்களை பத்தி தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரியா போச்சு. இதே வேற ஒருத்தரா இருந்தா இந்த குடும்பத்தை பத்தியும் இந்த பொண்ணை பத்தியும் என்னப்பா நினைப்பாங்க? தம்பி, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு. ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும்பா. சரி சரி, இதான் சாக்குன்னு ஆளாளுக்கு திட்டாதிய. ஏதோ குடும்பத்து மேல ஒரு அக்கறையில இப்படி சத்தம் போட்டேன். இதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. அம்மாடி, நீ உள்ள போமா. இந்த போசு பைய எப்ப திறந்து போறானோ? விடுங்க சிதம்பரம் சார், நான் வந்த காரியத்தை பத்தி பேசுங்க. நீங்க சொன்ன இடம் ரொம்ப திருப்தியாவே இருக்குது. மேற்கொண்டு என்ன செய்வான்? என்ன செய்யணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வர சொல்றேன். சம்மந்தம் பேசி முடிச்சிருவோம்.